ஹாய். வீட்டில் பஜ்ஜி செய்யும்போது இப்படி போல் ரவுண்டாக தான் செய்வோம். நல்ல டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நாம் செய்ய போகிறது வாழைக்காய் பஜ்ஜி. வாழைக்காயை இந்த போல் மொத்தமாக இருக்கிற பாகத்தை எடுத்துக்கணும். 2 பல் பூண்டை இடித்து அதை தண்ணியில் போட்டு கசக்கி வச்சுக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டு அலாதியாக இருக்கும். வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் தராது. வாழைக்காயை நம்ம நறுக்கும்போது மெலிதான பக்கத்தில் நறுக்கக்கூடாது. மொத்தமாக இருக்கிற பாகத்தில் தான் நாம் அந்த பஜ்ஜி வட்டங்களை எடுக்கணும். நல்லா அந்த 4 பக்கம் இருக்க கோடுகள் உள்ள அந்த தோலை எடுத்துடுறோம். நடுவில் இருக்க எல்லா தோலையுமா எடுத்துக்கலாம். கொஞ்சம் முத்தல் வாழைக்காயாக இருந்தால் நார்கள் நிறையா இருக்கும். நம்ம சீவர கட்டையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பெரிது பண்ணிக்கலாம் கத்தியால். இப்போ நம்ம இப்படி சீவுறோம். தோலை முழுசாக எடுக்கக்கூடாது. வாழைக்காய் பஜ்ஜிக்கு தோல் இருக்கணும். கொஞ்சம் இப்படி பிரிடாக வந்ததுன்னா வெட்டி விட்டுக்கலாம் அவ்வப்போது. தோல் எடுத்துகிட்டா ஈஸியாக வரும். ஆனால் இந்த தோலோடு தான் லைட்டான தோல் இருக்கணும். அதுதான் ஒரு சுவை. 2 வட்டங்களை நான் ஒன்றா இணைச்சிக்கிறேன். இது நல்லா வாய் நிறைய சாப்பிட நல்லாயிருக்கும். ஒரு ஸ்லைஸ் போடாமல் 2 ஸ்லைஸை இது போல் நம்ம ஒட்ட வச்சுக்கலாம். கடலை மாவும் நான் கடலப்பருப்பை மிஷினில் நைஸாக அரைச்சிட்டு வந்து எப்போயும் ஒரு வருஷம் வரையிலும் ஸ்டோர் பண்ணிக்குவேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. 100 கடலை மாவு எடுக்கிறோம். இதுக்கு இந்த ரவுண்டு பஜ்ஜி 20 வரும். அரை பங்கு பச்சரிசி மாவு, அது வீட்டில் அரைச்ச மாவு, கடையில் வாங்கின மாவு எதுனாலும் ஓகே தான். உப்பு தேவையான அளவு நைஸ் உப்பு, மிளகாய் பொடி, பெருங்காயப்பொடி, அரை பிஞ்சு சோடா உப்பு. ஏன்னா 100க்கு அரை பிஞ்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா அந்த பூண்டு கலவையை வடிகட்டி தண்ணீரை மட்டும் போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு தண்ணியால் கலக்கிக்கலாம். இதனுடைய பதம் இப்படி கரண்டியில் நல்லா மோல்ட் ஆகணும். இல்லை விரலை விட்டு பார்த்திங்கன்னாலும் விரல் தெரியக்கூடாது, கோட்டாக இருக்கணும். அதுதான் பதம். எண்ணெயில் கொஞ்சம் விட்டு பார்க்குறோம், சல்லுன்னு வருது. 40% அனலில் நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்படி துவைச்சிக்கிறோம். லைட்டாக அப்படி எடுத்து விடுறோம் ஓரங்களை வால்வாலாக. பெரும்பாலும் வீட்டு பஜ்ஜிகளில் வால்வாலாக தான் விழும். அதை ரசம் சாதத்துக்கெலாம் தொட்டுவிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும். நல்லா தூள் பஜ்ஜி போல் நல்லாயிருக்கும். வெப்பத்துக்கு தகுந்த மாதிரி, எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி 4, 3, 5, 10 நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப முளைக்கி விட வேண்டாம். சலசலப்பு அடங்கினோன்னு எடுத்துக்கலாம். மஞ்சப்பொடி போட்டதால் இந்த கலர் கொடுக்குது, அழகான கலர் இது. ஆல்படி கடலை மாவு போட்டால் தான் ஒரு பிஞ்சு சோடா உப்பு. இப்போ நம்ம அதில் 100 தானே, பாதி தான் போட்டிருக்கோம். அரை பிஞ்சு சோடா உப்பு போட்டோம்னா ரொம்ப சாஃப்டாக பிக்கும் போதே பாருங்கள். ஒரு முறை இந்த மெத்தடில் செய்து பாருங்கள். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.